ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கேழ்வரகு கூழ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இந்த கொளுத்துற வெயிலுக்கு நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய கேழ்வரகு கூழ், அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிப்ஸும் கூட இது. இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த கேழ்வரகு கூழ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கேழ்வரகு கூழ் செய்கிறதுக்காக கொஞ்சமாக நொய்யரிசி எடுத்து அதை நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். மினிமம் ஒரு 20 மினிட்ஸாவது நம்ம இதை நல்லா ஊற வச்சுக்கணும். அப்போ தான் இது சீக்கிரத்துலேயே நல்லா வெந்து வரும். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அடிக்கனமான பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ அதில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்தில் நம்ம ஊற வச்சுருக்க நொய்யரிசியை நம்ம இதில் சேர்த்துடலாம். இந்த நொய்யரிசியை சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ இது அப்படியே வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கேழ்வரகு மாவு எடுத்து இந்த ராகி கூழ் செய்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த கேழ்வரகு கூழ் செய்கிறதுக்காக 2 டம்ளர் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கேழ்வரகு மாவு கடையிலேருந்து வாங்கின மாவு தான். இப்போ இதை ஆல்ரெடி நான் சலித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதில் நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இதில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் இதை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இந்த கேழ்வரகு மாவு வந்து ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் வெந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ரொம்பவும் வந்து கெட்டியாக இருந்தாலும் சீக்கிரத்துலேயே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும், கெட்டியாக ஆகிடும் ராகி கூழ் செய்யும்போது. இப்போ 2 டம்ளர் அளவுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்துக்கிட்டோம். ஆனால் இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. அதனால் இன்னும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட தண்ணி சேர்த்துட்டு ஓரளவுக்கு வந்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு இதை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு டம்ளர் தண்ணியும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். நம்ம சேர்த்துக்கிட்டால் நொய்யரிசி வந்து வெந்து வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இதை அந்த நொய்யரிசியோடு சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், அந்த நொய்யரிசி வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கேழ்வரகு மாவை இதில் அப்படியே சேர்த்துக்கணும். சேர்த்து விட்டுட்டே அப்படியே கரண்டியை வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி கேழ்வரகு மாவு சேர்க்கும்போது நம்ம கைவிடாமல் இதை அப்படியே கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா இது அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும், கெட்டியாக ஆகிடும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு அது வேகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். கேழ்வரகு மாவு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அது ஓரளவுக்கு வந்து நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அப்படியே மூடி போட்டு வேக வச்சிடணும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும். இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாம். இந்த ராகி கூழ் ரெடி ஆகிறதுக்கு நமக்கு அதிகபட்சம் ஒரு 15 நிமிஷம் வந்து தேவைப்படும். இதை மூடி போட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அப்பப்போ அதை ஓப்பன் பண்ணி இந்த கேழ்வரகு கூழை நம்ம வந்து தொழவி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், உள்ளுக்கெல்லாம் அப்படியே வேகாமல் இருக்குது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடிக்கும் இப்போ மூடி போட்டு வச்சிடணும். ஸ்டவ்வை வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சிடணும். இப்போ மறுபடிக்கும் இதை அப்படியே மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது இல்லைங்களா? அப்படியே நம்ம சிம்மில் வச்சிட்டோம்னா இது நல்லா வெந்து இந்த கட்டிகள்லாம் இல்லாமல் நமக்கு வந்து நல்லா ஸ்மூத்தாக வந்து இந்த கேழ்வரகு கூழ் வந்து கிடைக்கும். திரும்பவும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்து கேழ்வரகு கூழ் வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன். சால்ட் உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை தொழவி விட்டுக்கலாம். இந்த கேழ்வரகு கூழ் வெந்துருச்சா என்னன்னு சொல்லிவிட்டு எப்படி செக் பண்ணணும்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதோட கலரெல்லாம் நல்லாவே டார்க் கலராக மாறி இருக்கும். பாருங்கள், இப்போது நல்லா இந்த கேழ்வரகு கூழ் வந்து கெட்டி ஆகிடுச்சு. அதே சமயம் நல்ல டார்க் கலருக்கும் வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணியில் கையால் தொட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கேழ்வரகு கூழ் மேலே தொட்டு பார்த்தோம்னா கையில் ஒட்டாமல் இருக்கும். தண்ணியில் நம்ம கையை நனைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த கேழ்வரகு கூழ் மேலே இந்த மாதிரி லேசாக நம்ம டச் பண்ணி பார்க்கணும். இப்படி தொட்டு பார்க்கும்போது நம்ம கையில் பிசுன்னு ஒட்டாமல் வரும். அப்படி வந்தாலே ஆல்மோஸ்ட் வந்து கேழ்வரகு கூழ் வெந்துருச்சுன்னு அர்த்தம்.
கையை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இதோட சூடு வந்து பெருசாக நமக்கு தெரியாது. சப்போஸ் இந்த மாதிரி செய்கிறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா நீங்கள் சிம்லேயே வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி தொழ விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இந்த கட்டிகள்லாம் வந்து பாருங்கள் நல்லா வெந்து ஈவனாக வந்திருக்கும். ராகியோட பச்சை வாசனைலாம் போயிட்டு அந்த கேழ்வரகு கூழோட கமகமான வாசனை வந்து வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். நல்லா இதை ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம மூடி போட்டு வைக்கணும். இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுட்டு மறுநாள் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். கேழ்வரகு கூழ் மேலே நல்லா அந்த ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். பால்லெல்லாம் பாலாடை வரும் இல்லையா, அந்த மாதிரி இந்த கேழ்வரகு கூழ் மேலேயும் இந்த ஆடை மாதிரி வந்து நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். இப்போது இதிலேருந்து கரண்டியால் தேவையான அளவுக்கு இந்த கேழ்வரகு கூழ் எடுத்து நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். மாற்றி வச்சுட்டு அதில் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கரைச்சி வச்சுக்கணும். கேழ்வரகு கூழ் நமக்கு கெட்டியாக வேணும்னா கெட்டியாக கரைச்சிக்கலாம். அப்படி இல்லைனா கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் வந்து மீடியமாக நம்ம இதை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதோட கொஞ்சமாக தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த தயிர் எதுக்காக சேர்த்துக்கிறோம் அப்படின்னா, அந்த காலத்துலலாம் நம்ம கூழ் செய்யும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னாடி நாள் காலையிலே வந்து இந்த கேழ்வரகை உரலில் போட்டு இடித்து மாவு எடுத்து சலித்து ஒரு பானையில் வந்து கரைச்சி வைப்பாங்க. உப்பு போட்டு கரைச்சி வச்சு அதை நல்லா புளிக்க வைப்பாங்க. சாயந்தரம் வரைக்கும் வச்சுருந்து புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா சாயந்தரம் தான் பானையில் வந்து கூழ் மாதிரி செய்வாங்க. ஆனால் நாம் இப்போ அந்த மாதிரி புளிக்கலாம் வைக்கலை, அப்படியே இன்ஸ்டண்ட்டாக தான் இதை வந்து செய்கிறோம். அதனால தான் இது கூட நம்ம தயிர் சேர்த்துக்கிறோம். பாரம்பரிய முறையில் நம்ம கூழ் செய்யும்போது அதில் இயற்கையாகவே ஒரு புளிப்பு சுவை இருக்கும். அதுதான் அதுக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். அந்த மாதிரி இல்லாததால் தான் நம்ம தயிர் சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த கூழோட கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். வறுத்தது கிடையாது, நார்மலாக காய வச்ச வேர்க்கடலை தான். அது கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கூழுக்கு சைடிஷ் எல்லாம் நம்மளோட விருப்பம்தான். இதுக்கு வந்து நிறைய சைடிஷ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. கிராமத்துலலாம் கருவாடு சுட்டு வைப்பாங்க. அதுக்கடுத்து வேர்க்கடலையை வறுத்து அதில் துவையல் மாதிரி அரைச்சி வைப்பாங்க. மாங்காய் எடுத்து வைப்பாங்க. மாங்காய் ஊறுகாய் இருக்கும், நெல்லிக்காய் ஊறுகாய் இருக்கும். நிறைய இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இதோட சைடிஷ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்த மாதிரி தண்ணி ஊற்றி தான் கரைச்சி தான் இந்த கூழை சாப்பிட்ணும் அப்படின்னு கிடையாது. அப்படியே கெட்டியாகவே எடுத்து வச்சு இது கூட கருவாட்டு குழம்போ இல்லாட்டி காரக்குழம்பு இல்லாட்டி வேர்க்கடலை சட்னி அந்த மாதிரி சேர்த்து கூட சாப்பிட்லாம். என்னோடய பாட்டியெல்லாம் அவங்க வயலில் வேலைக்கு போகும்போது இந்த மாதிரி வேர்க்கடலை எடுத்து அந்த கூழோடு சேர்த்துட்டு வெங்காயத்தை கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதோட கரைச்சி எடுத்துகிட்டு போவாங்க. அதே மாதிரி வயலில் வேலை செய்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி தான் மத்தியான நேரத்தில் கொடுப்பாங்க. ஸோ நான் அதையே வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன். நம்மக்கிட்ட இருக்கிற கொஞ்சம் இன்க்ரீடியண்ட்டை சைட் டிஷ்ஷாக நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன் இந்த கூழுக்கு. இப்போ இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சா இந்த கூழை வந்து ஒரு பானைக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி பானையில் நம்ம கூழை கரைச்சி வச்சிட்டோம்னா நல்ல மத்தியான நேரத்துக்கு இந்த வெயில் காலத்தில் ரொம்பவே சில்லுன்னு இருக்கும். இயற்கையான அந்த சில்னஸில் சூப்பராக இருக்கும் குடிக்கிறதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட தயிர் சேர்த்து கரைச்சிக்கிறதும் தயிர் சேர்க்காமல் இருக்கிறதும் அது உங்களோட விருப்பம்தான். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி இந்த கூழை செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். கேழ்வரகு வந்து நம்மளோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ஹெல்த்தியானது, நம்மளோட எலும்புக்கு வலிமை தரக்கூடியது. அதனால இது நம்ம அடிக்கடி நம்மளோட உணவில் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கும் நம்ம இதை மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ராகியில் நிறைய ரெசிப்ஸ் இருக்குது. அடிக்கடி ராகியை வந்து நம்ம உணவோடு சேர்த்துக்கணும். அப்படி சேர்த்துக்கும் போது நம்மளோட எலும்பு வந்து ரொம்பவே பலமாக இருக்கும். அதனால் வளர்கிற குழந்தைங்களுக்கு ராகியில் செஞ்ச ஏதாவது ஒரு ரெசிப்பியை அடிக்கடி நம்ம உணவோடு சேர்த்து கொடுக்கும்போது அவங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக ஆகிடுவாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிடுவாங்க. ஆல்ரெடி வெயில் காலம் ஆரம்பிச்சிடுச்சு. இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரி சிறுதானியங்களில் செய்யக்கூடிய கேழ்வரகு கூழ், கம்மங்கூழ், சோளங்களில் செய்யக்கூடிய சோளக்கஞ்சி இது எல்லாத்தையும் நம்மளோட உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளோட உடம்புக்கும் குளிர்ச்சியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. நான் இன்றைக்கி இந்த கூழோட கொஞ்சமாக வேர்க்கடலை, அது கூடவே நெல்லிக்காய் ஊறுகாய் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் தான் இன்றைக்கி சைட் டிஷ்ஷை நான் இன்றைக்கி இது கூட எடுத்து வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.